இது என்ன மாவுலமா செஞ்ச? என்ன மாவில் செஞ்சோம், எப்படி செஞ்சோன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. 2 கப்பு கம்பு மாவு, 1 கப்பு அரிசி மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு. இது நம்ம வீட்டில் ரெடி பண்ண கம்பு மாவு தான் இது. இது மாதிரி நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, துருவின இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், இடித்த பூண்டு, பெருஞ்சீரகம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது மாதிரி தான் பெசரி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது மாதிரி எண்ணெய் காய வச்சு இது மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இது வந்து ஸ்வீட் கடையில எல்லாம் கிடைக்கும்ல வெங்காய பகோடா, அது மாதிரி இருக்கும். பெரட்டி விட்டு நல்லா அந்த மாதிரி எண்ணெய் குடிக்கிறது குறைஞ்சோன்னா அள்ளிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த பகோடா. நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அம்மா என்ன பண்ணுறியா? சும்மா ரோட்டில் குந்திருக்கேன், காற்று வாங்கிக்கிட்டு. சரி வாங்க, உங்களுக்கு பகோடா செஞ்சேன், சாப்பிடுங்க வந்து. பகோடா செஞ்சிருக்கேன். பகோடா நான் திங்கிறேன். இந்த இருக்கு பாருங்க பகோடா. ஆமாம், உங்களுக்கு அடிக்க முடியாதுன்னு தான் இந்த உங்களுக்கு அடையா தட்டிட்டேன். சரி சரி. நல்லா தான் இருக்குது, சூப்பராக அடையும். இன்னும் அப்பாவும் இல்லை. இன்னும் இல்லை, சூப்பர் அடை. இந்த பகோடா ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.